வணக்கம். இதுக்கு முன்னாடி அல்சர் சம்மந்தமாக ஒரு வீடியோவில் அல்சர் இருப்பவர்கள் விட்டமின் சி உள்ள சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், அதாவது லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள் இதெல்லாம் எடுக்க வேண்டாம், இதெல்லாம் உங்களோட கேஸ்ட்ரிக் லைனிங்கை ஹர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, எரிச்சல் வரும் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் அப்போது அல்சர் இருப்பவர்கள் வேற என்ன விட்டமின் சிக்கு என்ன எடுத்துக்க முடியும், அப்போ எங்களுக்கு விட்டமின் சியே கிடைக்காதா, இதனால விட்டமின் சி டெஃபிஷியன்சி எங்களுக்கு வந்துடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகளில் சிட்ரிக் ஃப்ரூட்ஸை தாண்டி இன்னும் நிறைய உணவுகளில் விட்டமின் சி இருக்குது. அது உங்கள் அல்சரை எந்த விதத்திலையும் ஹர்ட் பண்ணாது. ஸோ இந்த பதிவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் விச் இஸ் சூட்டபிள் அப்ளிகபிள் ஃபார் அல்சர் பேஷண்ட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். விட்டமின் சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஊன் ஹீலிங்க்கு அது ஹெல்ப் பண்ணுது. நம்ம போன், ஸ்கின், மியூக்கஸ் மெம்பரைன், சாஃப்ட் டிஷ்யூஸ், நம்ம டீத், நகம், இதுக்கெல்லாம் விட்டமின் சி ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின்ஸ். ஸோ இது கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடங்கள்லாம் பலவீனம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அல்சர் சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்கள், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, ஜிஆர்டி இருக்குது, நெஞ்சு எரிச்சல் அடிக்கடி வருது, கேஸ்ட்ரைட்டிஸ் இதெல்லாம் இருப்பவர்கள் விட்டமின் சி ரிச்சாக இருக்கக்கூடிய இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஆம்லா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எடுத்தால் ஹர்ட் ஆகும் ஆக்சுவலாக. அப்போ இதுக்கு என்ன ஆல்டர்னேட் அப்படின்னா இதெல்லாம் தவிர்க்கணும். கண்டிப்பாக தவிர்க்க தான் நான் அட்வைஸ் பண்ணுறோம். நான் ஆயிரக்கணக்கான அல்சர் பேஷண்ட் பார்க்குறேன். இந்த உணவுகளை எடுத்துட்டு எனக்கு எரிச்சல் வந்தது அப்படின்னு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. 3 months 6 months நல்லா கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. எனக்கு நல்ல க்யூர் ஆகிடுச்சு, இப்போ எரிச்சல்லாம் இல்லைன்னு நான் ட்ராப் பண்ணியிருப்போம், மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்போம். அவங்க கூட 1 year கழிச்சு நான் லெமன் ஜூஸ் குடித்தேன், எனக்கு மீண்டும் வந்துருச்சு, சாத்துக்குடி சாப்பிட்டு வந்தது, பைனாப்பிள் சாப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி மீண்டும் பழைய சிம்டமோடையே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் ஸ்ட்ரிக்டாக சிட்ரிக் ஃப்ரூட்ஸை முடிஞ்ச தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி விட்டமின் சி உள்ள உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பதனால விட்டமின் சி டெஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கமெண்டில் கேட்டது உண்மைதான். ஆனால் அதுக்கு சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் மட்டுமே தீர்வு கிடையாது. வேறு நிறைய உணவுகளில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சின்னாலே ஒன்லி சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு 5 மெயின் ஃபுட் சொல்கிறேன். அது கண்டிப்பாக உங்களோட அல்சரும் ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் உங்களோட கேஸ்ட்ரிக் மியூக்கோஸால் எந்த விதமான இரிட்டேஷன் உண்டு பண்ணுறதில்ல. அதில் நம்பர் 1 கொய்யா. கொய்யா ஒரு அற்புதமான விட்டமின் சி ரிச் ஃப்ரூட். ஒரு நபருக்கே அதிகபட்சம் ஆணாக இருந்தாங்கன்னா ஒரு 90 milligram per day இருந்தாலே போதும். ரெக்கமெண்டட் வேல்யூவே 90 milligram ஆஃப் விட்டமின் சி தான். ஃபீமேலுக்கும் 75 to 80 milligram இருந்தால் போதும். ஆனால் ஒரு 100 gram கோவாவில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 70 to 80 milligram ஆஃப் விட்டமின் சி இருக்குது. ஸோ ஒரு 100 gram கோவா நம்ம சாப்பிட்டாலே அன்றைக்கி டெய்லி என்ன நமக்கு தேவையோ அந்த விட்டமின் சி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோவாவில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, துவர்ப்புத்தன்மையுள்ள எல்லா பழங்களுமே ஹீலிங் ப்ராசஸ், அதாவது அல்சரை ஹீல் பண்ணக்கூடியது. கட் மியூக்கஸ் மெம்பரேனுக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கும். பெரிய விதைகள் உள்ள கோவா இருந்தால் விதையை நீக்கிட்டு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா விதைகள் சம்டைம்ஸ் இரிட்டேட் பண்ணலாம். ஸோ அல்சர் இருப்பவர்களுக்கு கோவா ஒரு அற்புதமான விட்டமின் சி அண்ட் ஆல்சோ உங்களோட அல்சரை ஹீல் பண்ணுறதுக்கு ஆக்சலரேட் பண்ணக்கூடிய ஒரு பழம். டெய்லி ஒரு இடை உணவாக நீங்கள் கோவா பயன்படுத்தலாம். நல்ல பழுத்த கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். 2வது ஆப்ஷன் பப்பாயா. பப்பாளி அல்சர் இருக்கிற நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது பப்பாயா சாப்பிட்டா உடம்பு சூடாகுது, குடல் சூடாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மித் இருக்குது. அப்படி கிடையாது. பப்பாயா ஹை விட்டமின் ஏ. அட் த சேம் டைம் ஒரு 100 gram பப்பாயாவில் 60 milligram ஆஃப் விட்டமின் சி நமக்கு கிடைக்கும். ஸோ பப்பாயாவும் நல்ல லூப்ரிகேட்டடான உணவு, வளவளப்புத்தன்மை நிறைந்த உணவுங்கிறதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் நமக்கு வராது. விட்டமின் சியும் கிடைக்கும். விட்டமின் ஏ இறப்பையோட இன்னர் லைனிங்கோட ஹீலிங் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. அப்படிங்கிறனால பப்பாயா கட்டாயம் வாரத்தில் 2-3 நாட்கள் இடை உணவில் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இது விட்டமின் சிக்கான அற்புதமான ரீப்ளேஸ்மெண்ட். 3வது ஒரு முக்கியமான காய் முட்டைகோஸ். இந்த முட்டைகோஸ் விட்டமின் சி ரிச். நல்லா பாயில் பண்ணி ஸ்டீம் பண்ணியோ அல்லது நார்மலாக வாட்டர் பாயில் பண்ணியோ ஒரு நாளைக்கு 100 grams ஆஃப் கேபேஜ் உங்களோட உணவில் எடுத்துக்கலாம். கேபேஜ் பொரியலாக எடுத்துக்கலாம் அல்லது கேபேஜ் வேறு என்ன ஃபார்மில் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 100 grams ஆஃப் கேபேஜில் 30 milligram ஆஃப் விட்டமின் சி நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மதிய உணவு எடுத்துக்கிறீங்க, ஒரு சாதம்னா கூட முட்டைகோஸ் பொரியல் எடுத்தாலே உங்களுக்கு தேவையான விட்டமின் சி கிடைச்சிருது. 4வது ப்ரொக்கோலி. இந்த ப்ரொக்கோலியும் ஹை விட்டமின் சி. அட் த சேம் டைம் நிறைய மல்டி நியூட்ரியன்ட் இருக்கக்கூடியது. யூஸ்வலி நம்ம அதிகம் பயன்படுத்துறதில்ல, பிகாஸ் குவைட் காஸ்ட்லி அப்படிங்கிறனால. பட் விட்டமின் சி நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா மற்ற சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் தவிர்க்கும் பொழுது ப்ரொக்கோலியை வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு வேளை ஆகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 40 to 50 mg ஆஃப் விட்டமின் சி கிடைக்கும். ஒரு 100 grams நம்ம கன்சியூம் பண்ணாலே. 5வது இது கொஞ்சம் அல்சர் இரிட்டேட் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். ஆனால் அது ப்ராப்பராக குக் பண்ணால் அல்சர் இரிட்டேட் பண்ணாது. என்ன அப்படின்னா சிவப்பு குடை மிளகாய். மிளகாய் அப்படின்னாலே அல்சரை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சிவப்பு குடை மிளகாய் காரம் இல்லாதது. அதே மாதிரி இதை வேக வைத்து சாப்பிடும் பொழுது, தண்ணி கொஞ்சம் வடிய விட்டு வேக வைத்து உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது
இது அந்த அளவுக்கு அல்சரை இரிட்டேட் பண்ணுறதில்ல. நார்மல் மிளகாய் போல் இது கிடையாது. எனவே சிவப்பு குடைமிளகாய் கொஞ்சமாக ஒரு 30 to 50 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு 100 கிராம்ஸ் குடைமிளகாயில் வந்துட்டு 70 to 80 mg ஆஃப் விட்டமின் சி இருக்குது. ஸோ அவ்வப்போது குடைமிளகாய் உங்களுக்கு இரிட்டேட் பண்ணலை அப்படின்னா வேக வச்சு தண்ணி வடியை வேக வச்சு குடைமிளகாய் உணவுலையோ அல்லது பொரியல் கூட்டு அந்த மாதிரி செய்யும் பொழுதெல்லாம் குடைமிளகாய் அவ்வப்போது நீங்கள் நார்மல் மிளகாய்க்கு பதிலாக குடைமிளகாய் பயன்படுத்தலாம். ஸோ அப்போ நார்மல் மிளகாயில் கிடைக்கக்கூடிய காரத்தன்மை நமக்கு வராமல் இருக்கும். குடைமிளகாயினுடைய அந்த விட்டமின் சி நமக்கு வந்து ரிச்சாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாலே விட்டமின் சி கிடைக்கும். ஆடட் டு தட் கீரை வகை எல்லா விதமான கீரை வகைகளுமே விட்டமின் சி அட்லீஸ்ட் 100 கிராம்ஸில் ஒரு 20 to 30 mg ஆஃப் விட்டமின் சியாவது கட்டாயம் எல்லா கீரைகள்லையும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 4 முறையாவது உணவில் கீரை சேர்த்துக்கோங்க. கீரை மசில் அல்லது கீரை கடையில் ஏதாவது ஒரு ஃபார்மில் கீரை எடுத்துக்கிட்டாலே விட்டமின் சி ஓரளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியும். நம்ம டெய்லி ரெக்கமெண்டட் வேல்யூ நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ விட்டமின் சி ரொம்ப எசென்ஷியல். ஆனால் அட் த சேம் டைம் இதை நீங்கள் சிட்ரிக் ஃப்ரூட்ஸில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக பெரிய நெல்லிக்காய், யூஸ்வலாக பெரிய நெல்லிக்காய் பச்சையாவோ ஜூஸாக குடிக்கிறத அல்சர் பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பெரிய நெல்லிக்காய் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்தளவுக்கு இரிட்டேட் பண்ணாது விட்டமின் சி கட்டாயம் கிடைக்கும். ஸோ அல்சர் இருப்பவர்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆல்டர்னேட் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவுகளை நீங்கள் விட்டமின் சிக்காக கன்சியூம் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க. அல்சரை ஹீல் பண்ணிக்கோங்க. அல்சர் ரிலேட்டடாக ஏற்கனவே எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாய் முதல் ஆசனோய் வரைக்கும் உள்ள எல்லா நோய்களுக்குமான வீடியோக்கள் பதிவிட்டுருக்குறோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தட் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் கிடைக்கும். ஹெல்த்தியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.